மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க. திருமண வரம் அருளும் கல்யாண சிவசுப்பிரமணியரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சின்ன கோயிலாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான சக்தி மிக்க ஒரு தெய்வமாக அருள் பாலிக்கிறாங்க கல்யாண சிவசுப்பிரமணியர். தென்பழனி கல்யாண சிவசுப்பிரமணியர். இந்த கோயிலில் பூவிருந்தவள்ளிக்கும் ஆவடிக்கும் இடையே சென்னிக்குப்பம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய நுழைவாயிலேயே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் வீட்டிருக்க 2 புறமும் 2 மயில்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. கோயிலுக்கு மேலே ஒரு பலிபீடமும் முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் இருக்குது. கருவறையினுடைய வெளிப்புறத்தில் துவாரபாலகர்கள் காட்சி தராங்க. கருவறையினுடைய மூலவர் ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் திருநாமத்தோட வள்ளி தேவாசனையோட கொடியையும் வேலையும் ஏந்தியவாறு கிழக்கு திசையில் நின்று அருள் பாலிக்கிறாரு. கருவறைக்குள்ள உற்சவ மூர்த்தியா வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் காட்சி தராங்க. கருவறை கோட்டங்கள்லையும் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி, மேற்கு நோக்கிய மகாவிஷ்ணு, வடக்கு நோக்கிய துர்க்கையம்மன் இவங்க அழகாக எழுந்தருளி இருக்காங்க. கோயிலுடைய உட்புறத்தில் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஒரு சின்ன சன்னதியில் சங்கிலி கருப்பசாமி கையில் அருவாளை ஏந்தியபடி நின்று காட்சி தராரு. அருகில் சப்த கன்னியர்கள் மற்றும் நாகக்கன்னியர்களுடைய அருகருகே அமைஞ்சிருக்காங்க. கிழக்கு திசையில் செல்வ கணபதி, மகாலட்சுமி, பக்த ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அருகில் கிழக்கு நோக்கி சன்னதியில் அருள் தரும் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதருடைய சன்னதியும் அருகில் காசி விசாலாட்சி சன்னதியும் இருக்குது. காசி விசாலாட்சி சன்னதிக்கு பின்பக்கத்தில் சுவரில் சண்டிகேஸ்வருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. அதில் நம்ம தெற்கு திசை நோக்கி பார்த்தோம்னா காலபைரவருடைய சன்னதியும் நவகிரக சன்னதியும் இருக்குது. நவகிரக சன்னதியில் சனீஸ்வரர் காசி விஸ்வநாதரை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால சனீஸ்வரருடைய பாதிப்புக்கு உள்ளானவங்க அதுலேருந்து நிவர்த்தி பெறணும்னா இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுடைய நிவர்த்தி பாவங்கள் எல்லாமே தீர்ந்துடும். இதன் காரணமாகவே இந்த தலமானது சனிதோஷ நிவர்த்தி தாயாக தலமாகவும் கருதப்படுது. இந்த தலத்து முருகப்பெருமான் தன்னை நம்பிக்கையோடு யார் வணங்குறாங்களோ அவங்களுடைய திருமண தடைகளை நீக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுத்து நல்ல சிறப்பாக திருமணம் நடத்தி வைப்பார். விநாயகர் சதுர்த்தி, அமாவாசை, சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, பங்குனி உத்திரம், பிரதோஷம், விசாகம், தேய்பிரை அஷ்டமி மற்றும் மகா சிவராத்திரி இந்த உற்சவங்கள் எல்லாமே இந்த தளத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும், ஈவினிங்கில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த கோயிலில் பக்தர்களுடைய வழிபாட்டுக்காக திறந்து வச்சுருப்பாங்க. பூந்தமல்லிக்கு பக்கத்தில் கரையாஞ்சாவடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஆவடி சாலையில் சென்னி குப்பத்தில் செல்வ கணபதி நகரில் இந்த தலம் அமைஞ்சிருக்குது. செந்நீர் குப்பத்தில் வெத்தலை தோட்டம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். 1 கிலோமீட்டர் தூரம் மேற்கு திசை நோக்கி நடந்தால் இந்த கோயிலுக்கு போயிடலாம். பூந்தமல்லியிலேருந்து 5 கிலோமீட்ரு, ஆவடியிலேருந்து 7 கிலோமீட்ரு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு திருமண தடை இருக்குதா, உங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.